ஹீரோயின்னு வரும்போது, ஆ அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க எல்லா ட்ரெஸ்ஸுமே வேர் பண்ணியிருப்பாங்க. சமந்தா வந்து எத்தனையோ கல்யாண புடவ கட்டியிருப்பாங்க. எத்தனையோ கல்யாண சீன்ஸ் நடிச்சிருப்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, இப்போ என் அ ந ஒரு காமன் பெர்சனுக்கு ஒரு நார்மல் நமக்கு எப்படி இருக்கும்னா, நம்ம அன்னைக்கு நம்ம ஒரு ஹீரோயின் மாரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ரெகுலரா நம்ம போடாததெல்லாம் அன்னைக்கு நம்ம போடுவோம். ஓகே. ஆனா அவங்க வந்து அதிலேயே இருக்கவங்க. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்து யூனிக்கா தெரியணும். அப்பதான் அந்த டே அவங்களுக்கு ஸ்பெஷலா தெரியணும்போது, அவங்க கம்ப்ளீட்டா அந்த ஹெவி இதுலருந்தே வெளில வந்துருவாங்க. அதனால தான் மோஸ்ட்டா அந்த ஜென்ரலா வந்து அவங்கலாம் வந்துட்டு சிம்ப்ளிசிட்டிக்கு வந்துருவாங்க. லைக் அதித்தி எடுத்தா கூட, அவங்கலாம் இந்த டோனுக்கு வந்தா தான் அப்பதான் அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் டே, ஸ்பெஷல் மொமெண்ட் மாதிரி இருக்கும் அது. ஸோ அது எனக்கு நெறைய சமந்தா கிட்ட நல்லாவே ஃபீல் ஆச்சு. அவங்க வந்துட்டு ஷி வாண்டட் ஹர் டே டூ பி ஆன் ஹர் வெரி ஸ்பெஷல் அண்ட் வந்து ஒரு ரெகுலர் ஷூட் மாரி அந்த மாரிலாம் இல்ல. தட் இஸ் ஹர் டே. அவங்களுக்கு புடிச்ச மாரி நல்லா சிம்பிளா, நீட்டா ரொம்ப ரிச்சா இருந்தது. அவ்ளோ அழகா இருந்தது.